ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே அதை விட ரொம்ப அதீத சுவையில் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப் வாங்கியிருக்கேன். ஒரு 10 பீஸ் போல் வந்திருக்கு. இதை நான் நல்லா மஞ்சப்பொடி போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ஃபோர்க்கால் நான் குத்திக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நம்ம இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு டேஸ்டியான லாலிபாப் கிடைக்கும். இப்போ மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் வீட்டில் அரைச்சது தாங்க. அதோட 1 ஸ்பூன் கார்ன் மாவு, 2/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன் மாவும் அரிசி மாவும் நம்மளுக்கு ஓரளவு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு வெட்டுக்கிறேன். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தூள் உப்பு, அதோட கொஞ்சம் எண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நான் எண்ணெய் ஜாடிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஸ்பூனுன்னு நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எண்ணெய் வருங்க. இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுன்னா சிக்கன் மேலே நம்மளுக்கு அந்த மசாலா ஒட்டாது. எண்ணெய் ஊற்றிருக்கனால நம்மளுக்கு மசாலா நல்லா அது மேலே கோட்டாகி இருக்கும். ஸோ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 2 பீஸாக போட்டு நல்லா மசாலாவை அது மேலே நல்லா நினச்சி வைக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ஃபோர்க்கால் அதில் ஹோல்ஸ் போட்டிருக்கனால அந்த மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கிரும். ஆக்சுவலாக இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தாங்க வேணும். இதை நல்லா மசாலா இறங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு 2.5 மணி நேரம், மினிமம் 2.5 மணி நேரங்க, 3 ஹவர்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கனால நல்லா சாஃப்டாக வரும். இந்த மீதம் இருக்க மசாலாவையும் நான் அது மேலே நல்லா தேய்ச்சி வச்சிடுறேன். இப்போது நான் சிக்கனை மூடி வச்சு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கிறேன். இப்போது கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப சத்து. அது தேங்காய் எண்ணெய் நல்லா காயணுங்க. காய விட்டு நான் ஒரு 3 பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இதில் திரும்பவும் சொல்கிறேன், பொறுமை தான் ரொம்ப தேவை. ஊற வைக்கணும், ஃபோர்க்கால் குத்துறது, அதே மாதிரி இப்போ பொரிக்கிறதுக்குமே நம்ம ரொம்ப கம்மியான தீயில பொரிக்கிறது தான் நல்லது. ஒருவேளை ஆயில் ஹீட் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தீயை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் பொரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல சிக்கன் சாஃப்டாக வரும். சிக்கனோட டெய்லில் இருக்க அந்த போன் எல்லாம் நான் டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் ஆயிலெலாம் இருக்கும் இல்லையா. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டோன்னா அந்த ஆயிலெலாம் போயிட்டு அந்த போன் நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். பாருங்கள், நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்கல, வீட்டில் உள்ள மசாலா வச்சு சூப்பராக லாலிபாப் செஞ்சாச்சு. பிச்சாலே அவ்வளோ சாஃப்டாக பிக்க வருது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெளியே ஹோட்டல்லலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் ரெசிபிக்கு மறக்காமல் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திப்போம்.